வெல்கம் பேக் டு வலை குக்கிங். இந்த மாதிரி ஒரு டிப் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, கட்லெட்டை இல்லை நீங்கள் வந்து சோயா 65 எந்த மாதிரி ஃப்ரைடு ஐட்டம்ஸ் பண்ணாலும் செம்ம காம்போவாக இருக்கிற ஒரு டிப் இது. இது ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் வீட்டிலே கிட்ஸ்க்கு வந்து நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இது செய்கிறது ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ஒரு கை ஃபுல்லாக முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து வெந்நீரில் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச முந்திரி பருப்போட 50 கிராம்ஸ் பன்னீர், கடையில் வாங்கின பன்னீர் எடுத்து நான் க்ரஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த முந்திரி பருப்பையும் பன்னீரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கார்லிக் வந்து 4 போட்டுக்கோங்க. உங்களுக்கு கார்லிக் ஃப்ளேவர் வேணும்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 5 பெப்பர் வந்து இடித்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸு 1 டீஸ்பூன் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1 டீஸ்பூன் ஆயிலு. அதுக்கப்புறம் அதிலே வந்து 2 டீஸ்பூன் பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ரேஷியோ. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு. ஏன்னா நம்மளுக்கு பன்னீர் இது கேஷ்யூலெல்லாம் அந்த ஒரு நார்மல் டேஸ்ட் இருக்கும். அதை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பல்ஸ் பண்ணணும். இதை நீங்கள் பல்ஸ் பண்ண க்ரீமியாக வரும். ஒரு கேப் கொடுத்து பல்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பல்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி திரும்ப பல்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இதுதான் நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 3 to 4 டேஸ்க்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட கேஷ்யூ பன்னீர் மயோனீஸ் சூப்பராக வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்க கூட கமெண்ட்ஸ் பாக்ஸ் மூலமாக